வணக்கம். நம்ம மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் கடைசியில் வந்து ஒரு 3 புள்ளிகளில் வந்து இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. பி எடுத்தவங்களும் பாவம், சி எடுத்தவங்களும் பாவம். இந்த பக்கத்தில் 100 பாயிண்ட், அந்த பக்கத்தில் 100 பாயிண்ட். ஆனால் புக் பண்ணியிருந்தவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 43 புள்ளிகள் நல்ல ஒரு ஹை இருந்தது. ஹையை வந்து தக்க வைக்க முடியாமல் திரும்ப அதுவும் வந்து நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், அதுவும் அங்கேருந்து இறங்கிருச்சு. ஹை பார்த்தோம் அப்படின்னா 70,159 வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து ஒரு 350 பாயிண்ட்ல மேலே இருந்தது. திரும்ப வந்து 43 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி இன்னைக்கு பெரிய லெவலில் ஏற்றம் இல்லை. அது காலையிலேருந்து அப்படியே தான் சுற்றிக்கிட்டே இருந்தது. மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு இருந்தது. லோ பார்த்தீங்கன்னா 58,127 இருந்தது. கடைசியில் ஹை வந்து 58,615 இருந்தது. கடைசியில் க்ளோசிங் வந்து 58,380 107 புள்ளிகளை மட்டும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் வீக்காக தெரிகிற மாதிரி தெரியுது. பிஎஸ்சி பேங்க்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி தெரியுது. வரும் நாட்களில் வந்து பிஎஸ்சி பேங்க் மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். அடுத்த வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்சி பேங்க்கில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாளாக வந்து கண்டினியூஸாக ஒரு உயர்வு இருந்தது எல்லா பங்குகள்லையுமே. அதனால் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் இருக்குன்னு தோணுது. ஸோ அதனால் வந்து பிஎஸ்சி வங்கி பங்குகள் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ கொஞ்சம் கவனிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வந்தது அப்படின்னா நீங்களும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திரும்ப எங்கேருந்து ஏறுதோ அங்கேருந்து நீங்கள் வாங்குறதா வாங்கலாம். ஸோ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹை போச்சு, ஒரு 26,010 வரைக்கும் போச்சு. அங்கே நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போல தெரியுது. 26,000 மேலே வந்து தக்க வைக்க முடியல. அங்கேருந்து வந்து திரும்ப வந்துருங்க, வால்யூமும் இல்லை. ஸோ அங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சது. அப்படியே இறங்கி வந்து கிட்டத்தட்ட வந்து க்ளோசிங் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு. ஸோ அதனுடைய ஃபேர் கூட இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்ததாக வந்து தெரியுது. ஸோ அது கூட வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து என்டிஏ கவர்மெண்ட் வருமா, இல்லை வந்து அதை சரி யார் வருவா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஃபியர் இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 16 டிவி சேனல்ஸ் வந்து என்டிஏ கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் பண்ணு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து சின்ன ஃபியர் அந்த மார்க்கெட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதேமாதிரி நேற்று இன்னைக்கு நாளைக்கு பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு 1,400லேருந்து ஒரு 2,000 கம்பெனிகள் கிட்டத்தட்ட ஒரு 1,400 கம்பெனிகள் 2,000 கம்பெனிகள் கிட்டத்தட்ட வந்து Q2 ரிசல்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஃபைனல் ஸ்டேஜில் இருக்க Q2 ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கம்பெனிகள் Q2 ரிசல்ட் இன்றைக்கி நிறைய கம்பெனி ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு அது மாதிரி நிறைய கம்பெனிகள் ரிசல்ட் இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த Q2 ரிசல்ட்டோட எஃபெக்டும் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நாளைக்கு வந்து என்டிஏ கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காலையிலேருந்து ஒரு ஏற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வால்யூம் இருந்தது அப்படின்னா 26,000 உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 26,000 மேலே ஒரு 2-3 நாள் அடுத்த வரும் வாரங்களில் வந்து 26,000 மேலே சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா புதிய உயரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வேறு இல்லாமல் வந்து ட்ரம்ப் வந்து நம்மக்கிட்ட வந்து பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறது வந்து நமக்கு தெரியுது மார்க்கெட்டுக்கு. அவர் வந்து இந்தியா கூட டீல் வந்து ரொம்ப வந்து சுமூகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் அவருடைய பீச்செல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்தியா கூட நெருங்குற மாதிரி இருக்குது அவருடைய பீச்செல்லாம். ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட டீல் முடிய போகிற ஸ்டேஜில் கூட இருக்கலாம்னு எனக்கு சின்ன ஒரு இது இருக்குது. மேக்ஸிமம் வந்தால் டிசம்பர் 1st வீக்கில் இல்லை டிசம்பர் 2nd வீக்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்தியாவோட ட்ரேட் டீல் ஓகே ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஐயா உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம நிஃப்டிக்கு பெரும்பாலும் உண்டு. அப்படி ஆல் டைம் ஐயா உடைச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி நெக்ஸ்ட் நிஃப்டி எல்லாமே வந்து உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நிஃப்டி ஃபஸ்ட்டு முன்னாடி போச்சுன்னா பின்னாடி வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பின்னாடி ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ தான் நம்மளுடைய பங்குகள்லாம் வந்து விலை கூட போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 26,250 அது உடைக்கும் போது பின்னாடி நெக்ஸ்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 6,000-5,000 புள்ளிகள் கிட்டத்தட்ட வந்து இன்னும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹையில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது உடைக்கும். பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரேலி வரும்போது கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போகும். ஆல்ரெடி வந்து நிறையா வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் இந்த மாதிரி தரகு நிறுவனங்கள்லாம் வந்து நம்மளுடைய ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வேறு இல்லாமல் எல்லாருமே நிஃப்டியோட இது வந்து 29,000 30,000 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி டைமிங் சொல்லியிருக்காங்க. அடுத்து வரும் நாட்களில் நிஃப்டி வந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ நம்மளுடைய மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட எல்லா பங்குகளுமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய இறக்கமும் இல்லை, இப்போ இதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு 2 புள்ளிகள் கிட்டத்தட்ட இறங்கியிருக்கு. ஃபெடரல் பேங்க் ஒரு 1.25% இறங்கியிருக்கு. பிஎன்பி அது மாதிரி ஒரு புள்ளிகள் கிட்டத்தட்ட இறங்கியிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா, HDFC பேங்க், SBI, கோடக் பேங்க் எல்லாமே ஒரு சின்ன ஸ்லைட்லி இறக்கம். வரும் நாட்களில் பிஎஸ்சி வங்கி பங்குகள் மட்டும் கிட்டத்தட்ட வந்து
இருக்கிறதுக்கான காரணம் இருக்குது. ஸோ சார்ட் வந்து இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்லைட்டாக வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து செக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பெரிய வந்து இதில் வந்து மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு இண்டெக்ஸும் பெரிய லெவலில் ஏற்றம் இல்லை. ஸோ ஏற்றம் இருந்தது, அந்த ஏற்றம் வந்து கரைஞ்சி போக கிட்டத்தட்ட மெட்டல் ஒரு 3/4%, அதேமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 1/2%, எல்லாமே சின்ன ஸ்லைட்லி மூவ் இது தான். பெரிய லெவலில் அந்த இண்டெக்ஸ் வந்து பெருசாக வந்து காமிக்கல. மெட்டல் பார்த்தோம் அப்படின்னா இந்துஸ்தான் ஒரு 2.25%, இண்டல்கோ ஒரு 2.25%, வேதாந்தா, வெல்ஸ்கார்ப், ஜேஎஸ்எல், செயல், ஜிண்டால் ஸ்டீல் அந்த மாதிரி பங்குகள் மட்டும் தான் ஏற்றம் இருந்தது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்னேச்சர், பிரஸ்டீஜ், கார்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், டிஎல்எஃப், ஓப்ராய் ரியாலிட்டி, லோதா, ஆனந்த்ராஜ், ஸோ இந்த பங்குகள்லாம் இருந்தது. அதே மாதிரி பெரிய எல்லாம் இருக்கக்கூடாது பிஎஸ்பி பேங்க். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ பிஎஸ்பி பேங்க் வீக்காக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். வரும் நாட்களில் வந்து பிஎஸ்பி பேங்க்கில் ப்ராஃபிட் புக்கிங் இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட் இருந்ததுன்னா புக் பண்ணிட்டு இது பண்ணுங்கள். கேனரா பேங்க், ஐஓபி எல்லாமே சின்ன இறக்கத்தில் இருக்குது. எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, மகாராஷ்டிரா பேங்க், யூகோ பேங்க், பிஎன்பி பேங்க். ஸோ இது ஒரு கொஞ்சம் லாங் ரேலி இருந்ததுனால பிஎஸ்பி பேங்க் கிட்டத்தட்ட வந்து ப்ராஃபிட் புக்கிங் வரலான்னு தோணுது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் இதில் பொறுத்த வரைக்கும் 19 புள்ளிகள் இன்றைக்கி பாசிட்டிவ், 31 புள்ளிகள் நெகட்டிவ். அதில் வந்து ஐசிஐசி பேங்க், எல்என்டி, பாரதி ஏர்டெல், ஏஷியன் பெயிண்ட்ஸ், இண்டல்கோ இதெல்லாம் வந்து சின்ன ஸ்லைட்லி பாசிட்டிவ் தான். பெரிய அளவில் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. 99 புள்ளிகள் பாசிட்டிவாக இருந்து 94 புள்ளிகள், கிட்டத்தட்ட 3 புள்ளிகள் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஏற்றம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஜொமேட்டோ பெரிய அளவில் இறக்கும், கிட்டத்தட்ட 4% ஜொமேட்டோ இன்றைக்கி இறங்கியிருக்கு. மஹிந்திரா ஒரு 1.5% இறங்கியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாமே சின்ன ஒரு இறக்கம். அதே மாதிரி பார்த்தோம் நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இண்டிகோ, அப்புறம் வந்து வேதாந்தா, மதர்சன் சுமி நீங்கள் கடைசி டைமில் வந்து மார்க்கெட்லேருந்து ஏறிச்சு. மதர்சன் சுமி ரிசல்ட் கொஞ்சம் நல்லா வந்து குட் ரிசல்ட், அதனால் நமக்கு அந்த கடைசி டைமில் ஏற ஆரம்பிச்சது. இந்தியன் ஹோட்டல், டிவிஸ் லேப், அதானி என்சோல், கெயில், சிஜி பவர், ஜிந்தால் ஹோட்டல் கிட்டத்தட்ட வந்து 24 பங்குகள் வந்து பாசிட்டிவாக இருந்தது. 26 பங்குகள் இதில் நெகட்டிவ். ஸோ இதில் நவ்கிரி, வருண் பெவரேஜ், யுனைடெட் எக்ஸ்பிரஸ், ரெக், பிஎன்பி, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், எல்டிஐ, பிரிட்டானியா, சோழமண்டல், பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் வந்து நெகட்டிவாக இருந்தது. நல்லா பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸான இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து இறக்கம் கண்ட பங்குகள் அப்படின்னு சொல்லி சம்பவம் செஞ்ச பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எனக்கு இந்த பங்குலாம் எனக்கு போய் பெரிய இறங்கின பங்கு. கோவான்ஸ் லைஃப் சயின்ஸ்ன்ற ஒரு பங்கு 8% இறங்கியிருக்கு. எண்டூரன்ஸ் டெக்னாலஜி 7% இறங்கியிருந்தது. டைம் டெக்னாலஜி 6%, மார்க்ஸ் ஃபார்மர் 4%, லெமன் ட்ரீ ஒரு 4.5% இறங்கியிருந்தது. போரோசில் ரினியூவபிள்ஸ் கொச்சின் சீப்பான ஒரு பெரிய இறக்கம் இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு 7% கூட இறங்கிச்சு. திரும்ப வந்து ரெக்கவரி 5% இறக்கத்தோடு முடிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து கோஃபியூஷன் இந்தியா, ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன், பெக்டர் ஃபுட்ஸ், உஷா மார்டின், தேஜஸ் நெட்வொர்க், சீக்வன்ஸ் சயின்டிஃபிக், லாய்ட்ஸ் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி. இத்தனைக்கும் லாய்ட்ஸ் மெட்டல்ஸ் எனர்ஜி நல்ல ஒரு க்யூட் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் வந்து அந்த க்யூட் ரிசல்ட்டுக்கு மார்க்கெட் வந்து அடிச்சு துவச்சிட்டாங்க. இதையும் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், எட்டர்னல் இன்னைக்கு, அதே மாதிரி ஜொமேட்டோ கிட்டத்தட்ட 3% இறங்கி, ரெடிகோ கைத்தன் 3%, கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன் 3.5%, ஜி என்டர்டைன் 3.5%, அதே மாதிரி ஹரிஓம் பைப்னு சொல்லி 11%, ஈகோ ரைசைக்ளிங் 10% கிட்ட இறங்கியது. டைனமிக் ப்ராடக்ட்ஸ் 9%, ஷாம் கலக்கம் 9%, ரெஜிம் கார்பரேஷன் 9%, டீமோ ப்ரொடக்ஷன், நெக்ஸ்ட் மீடியா ஒர்க்ஸ், யூனிவர்சஸ் ஃபோட்டோ இமேஜ், ஆர்பிஎஸ் ஜுவல்லர்ஸ், டாசன் ப்ராடக்ட், மகாலட்சுமி பிடெக், லேண்ட்மார்க், ராயல் அர்ச்சிட் இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் இறங்கிய பங்கு கிட்டத்தட்ட 6% இதுக்கு மேற்பட்ட நாங்கள் இந்த டேட்டா எடுக்கல, இது வரைக்கும் எடுத்தேன். ஸோ அதே மாதிரி ஏற்றங்கண்ட பங்குகள்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரிசிஷன் வாய்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 18% ஏற்றத்தில் இருந்தது. இந்தியா டெலிலிங்க் அப்படின்ற ஒரு பங்கு 15% ஏற்றம், சால்சர் எலக்ட்ரிக் 13%, கென்னா மெட்டல் இந்தியா அப்படின்ற 13% ஏற்றம், இண்டோ டிரான்ஸ்ஃபார்மர் 12%, டிவிஎஸ் எலக்ட்ரானிக் 12%, குவாலிட்டி ஃபார்மெட்டில் 11%, கிரீடெக்ஸ் கார்பரேட் 11%, ஜெட் ஃப்ரைட் லாஜிஸ் 11%, ஆதித்யா இன்ஃபோடெக் 10% ஏற்றம் இருந்தது. ஃபின்க்யூர் ஃபினான்ஷியல், ஆக்ரோ இந்தியா, போதி ட்ரீ, சரஸ் கமர்ஷியல், கோகுல் ஆக்ரோ ரிசர்ச், கண்ட்ரோல் ஃப்ரண்டியர் ஸ்ப்ரிங்ஸ், யூனிவர்சல் கேபிள்ஸ், ஃபெடரல் இது, மோகுல் கோட்ஸ், டெய்லர் மோட், ரினியூவபிள், பாரத் ரோட் நெட்வொர்க், ஆல்கார்கோ டெர்மினல், டிசிஎம் ஃபினான்ஷியல். ஸோ இந்த பங்குகள்லாம் வந்து ஏற்றம் இருந்தது. ஆப்பெக்ஸ் ப்ரொவிஷன். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கோல்டைம் இன்டர்நேஷனல் ஒரு பங்கு 9% ஏற்றம் இருந்தது. இன்ஃபிபீம் அவென்யூ ஒரு 7% ஏற்றம் இருந்தது. டேட்டா பேட்டர்ஸ் இன்னைக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க, அதனால் ஒரு 7% ஏற்றம் இருந்தது. சனபி கன்சூமர் அந்த 7% ஏற்றம். நசராவும் நான் ஒரு கியூட் ரிசல்ட் வந்திருந்தது, அது ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தது, 6.25%. பிஜி எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு ஏற்றம் இருந்தது, மார்க்கெட்டில் 6% ஏற்றம் இருந்தது. அசோக் லேலண்ட் 5.25%. ஸ்டைட்ஸ் ஃபார்மா, வேலர் எஸ்டேட், கேரா ரேட்டிங்ஸ், வக்ராஞ்சி, ஷெய்லி இன்ஜினியரிங், சிட்டி யூனியன் பேங்க், கார்வர் டெக் ஃபைபர்ஸ், செஞ்சுரி, 5 ஸ்டார் பிஸ்னஸ், ஏதர் இண்டஸ்ட்ரீஸ், இண்டிகோ பெயிண்ட்ஸ், பெர்ஜர் பெயிண்ட்ஸ்,
ஸோ இந்த பங்குகள்லாம் நீங்கள் ஏற்றம் கண்ட பங்குகளாக இருந்தது. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்துருக்கு நமக்கு. ஸோ வரும் நாட்களில் வந்து நல்ல பங்குகளை பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு எப்போ இருந்தாலும் வந்து நல்ல ப்ராஃபிட் தான். அதே மாதிரி நாளைக்கு வந்து பைன் லேப்ஸ் வந்து நமக்கு வந்து லிஸ்டிங் ஆக போகுது. ஸோ லிஸ்டிங்கில் வந்து உங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு பைன் லேப்ஸ் வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து வாங்குங்க. இன்னும் கூட ஐபிஓ ப்ரைஸோட விலை கம்மியாக கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து பொறுத்திருந்து வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சமீபத்தில் வந்து ஐபிஓ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐபிஓ வந்தது. அது எந்த ஐபிஓ நல்ல ஐபிஓ அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி எந்த ஐபிஓ நல்ல ஐபிஓன்றத விட நம்ம இந்த இவ்வளோ நாளாக ஒரு ஐபிஓ கிடைச்ச பங்குகள் வச்சிருக்க போகிறோம் அப்படின்றதும் நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு ப்ரொமோட்டர் ஸ்டேக் இருக்கிற கம்பெனி, நல்ல ஒரு ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிற கம்பெனி, அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐபிஓவில் உங்களுக்கு பங்குகள் கிடைச்சு தாராளமாக ரொம்ப நாள் நீண்ட நாளைக்கு வச்சுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சிலர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சார் எனக்கு வந்து நான் இந்த பங்கு வாங்கினேன், இது வந்து எனக்கு இவ்வளோ % ஏறி இருக்குது, வித்துட்டு வெளியில் வந்துடலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெண்டில் வந்து ஒரு ஸ்டாக் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு பங்கு எடுத்துக்கலாமே, ப்ரீசிஷன் வயர்ன்ற ஒரு பங்கு இன்னைக்கு வந்து 19% ஏற்றம் இருந்தது, நான் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பங்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நீண்ட நாளாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இறக்கத்தில் இருந்த பங்கு இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெண்டுக்கு வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தா 140 ரூபா வந்து இப்போ ஒரு 274 ரூபாய்க்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நேற்று வந்து பார்த்தோம்னா 210 ரூபா 215 வந்து நேற்று ஒரு 10% கிட்டத்தட்ட ஏற்றம் இருந்தது. இந்த பங்கு வந்து வித்து வெளியே வந்திருந்தால் இன்றைக்கி அந்த 12% லாபம் கிடையாது. 230 ரூபாயிலேருந்து 274 12% ஏற்றம் வருது. ஸோ ஒரு பங்கு நம்ம ட்ரெண்டு அதனுடைய பங்கு வந்து சில ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கலாம். அந்த பங்கில் என்ன இருக்குது அப்படின்றது நம்ம வந்து ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போய்ட்டு அவங்களுடைய ப்ரொமோட்டர் ஸ்டேக்கு, அவங்களுடைய ஏர்னிங்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு பங்கு ஓகே அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா வச்சுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு பங்கை வந்து இந்த ட்ராவல் பண்ணும்போது தான் அந்த பங்கில் வந்து எவ்வளோ தூரம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். நம்ம இந்த 18% நீங்கள் வந்து வித்துட்டு வெளியே வந்துட்டு 400 ரூபாய்க்கு போச்சு, ஐயோ 400 ரூபா போச்சுன்னு சொல்லி நம்ம வருத்தப்படுவோம். உண்மை இதுதான். அதனால் ஒரு நல்ல பங்கு தேர்ந்தெடுத்து வாங்கினீங்க அப்படின்னா அந்த பங்கு கூட நீண்ட நாள் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஆதித்யன் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1250 1300 சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1300 கிட்டத்தட்ட இருந்தது. இப்போ வந்து 1640 ரூபா போயிடுச்சு. அதே மாதிரி 5 ஸ்டார் பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே 5 ஸ்டார் பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஏற்றம் இருந்தது. இந்த 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஒர்க்கில் நீங்கள் 4% ஏற்றம் இருந்தது. கிட்டத்தட்ட இந்த பங்கு வந்து ஒரு நல்ல ரேட்டில் இருந்து கீழே இறங்கி வந்து 10% ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த பங்கு நீங்கள் ஒருத்தர் கேட்குறாரு என்கிட்ட, ஒரு 450 ரூபா 500 ரூபாய் வாங்கிட்டு சார் 100 ரூபா லாபம் கிடைச்சிருக்கு வித்துருவேன். ஸோ இந்த பங்கு ட்ரெண்டுக்கு திரும்ப இந்த ஒரு ஏற்றத்தில் வரும்போது இந்த பங்கோட பயணம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்துக்கு ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஸோ ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும், ஒரு சைட்வேஸ் போவோம். அப்போ சைட்வேஸ் போகும்போது நம்ம வந்து பங்கு வந்து நம்ம ப்ராஃபிட் வரைக்கும் புக் பண்ணிவிட்டு திரும்ப வெளில வந்துடலாம். ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். ஒரு பங்கு கூட எப்பயுமே ட்ராவல் பண்ணுறது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து லாபத்தை ஒரு பெரிய லாபத்தை பார்க்க முடியும். 5% 10% மார்க்கெட்டில் வித்துட்டு வேறு பங்கு தேடி வாங்கும்போது இந்த பங்கில் கிடைக்கிற லாபத்தை அடுத்து அந்த பங்கில் நம்ம விட்டுருவோம். ஸோ இதுதான் விஷயமா இருக்கும். அதனால் நல்ல பங்குகளோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை எப்பயும் வந்து ஃபீஷனாக வச்சுக்கோங்க. பெட்டர் இது. அதேமாதிரி பிஇ வந்து சிலர் கேட்குறீங்க, சார் பிஇ அதிகமாக இருந்ததுன்னா பங்குகள் விலை கூடும். பிஇயை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 இருந்தாலும் தரலாம், 60 இருந்தாலும் தரலாம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, 40 மேலே பிஇ இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் வந்து ஆக்டிவாக இருக்கும். முதல்ல நமக்கு என்ன ஸ்ட்ரென்த், ஸ்டாக்கோட ஆக்டிவ் இருந்தால் தான் நம்ம வந்து காசு பார்க்க முடியும். நம்ம காசு பார்க்குறது நம்ம மார்க்கெட்டில் இருக்கும். அது அப்படியே அந்த பங்கு நீங்கள் 2%, 1%, 1% தான் மார்க்கெட்டில் நம்ம எப்படி காசு பார்க்க முடியும். நீ ஐடிசி எடுத்துக்கோங்க, நல்ல பங்கு நீண்ட நாள். இப்போ நான் வந்து 10 வருஷத்துக்கு அந்த பங்கு வச்சுருக்கேன். ஐடிசி வாங்கலாம். சார் நான் 2-3 வருஷத்துக்கு மார்க்கெட்டில் இருக்க போகிறேன், எனக்கு வந்து குறுகிய சாலத்து மார்க்கெட் வேணும். அப்போ நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கிற ஸ்டாக்கை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அந்த ஸ்டாக் தேர்ந்தெடுக்கிறதுல இப்போட முறைகள் இருக்குது. இதில் இதுதான் விஷயம், முக்கியமான விஷயம். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.